இப்ப நான் வந்து அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்த ஒரு காலனில வந்து யாருக்கிட்ட எதை பேச போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. யார்கிட்ட எதை பேச போறோம்? இப்போ வந்து இப்ப நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்க கேட்கிறேன்னா பொதுவுல கேட்கிறேன். பொது என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு. ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு. அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணும்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்கிற, நீ வந்து இங்க வந்து பேசலாமா, உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம், நீ அங்க ஒழுங்கா இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்க வந்து இது பேசி பிரச்சனையா மாத்துற, இது பிரச்சனையா பேசலைன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா தானே இருந்தோம். நீ அங்க இருக்கிற, நான் இங்க இருக்கிறேன். நீ கோயில் திருவிழாக்கு வரியா, நீ அங்க இரு, நீ வரியா இது வந்து இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்க கூடாது, இல்ல ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அங்க வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளவு நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்றப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறப்போ, அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்ல என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. ஸோ அந்த பதட்டம் என்று எனக்கு தணிஞ்சுது. அட்டகத்தி படம் ஜெயிச்சான உடனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தணிஞ்சிச்சா? வெற்றி உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ஒரு விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாக பார்த்தாங்க, ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவ் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பத்தி எழுதினாங்க. ஆனா மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித்ன்றவ ஒரு இயக்குனராக இருந்தாரு. அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் இயக்கியிருக்கிற ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க.